ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தொக்கு. இதுக்கு தேவை 2 மூக்கு மாங்காய். மூக்கு மாங்காயில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மூக்கு மாங்காய் 100 ml நல்லெண்ணெய், நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1.25 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்குன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னடா ஊறுகாய்க்கு எதுக்கு சர்க்கரைன்னு யோசிப்பேன், நான் அப்புறம் அதை என்னத்துக்குன்னு சொல்கிறேன். இப்போது இவ்வளோதான். இப்போ அடுப்பில் ஒரு எவர் சில்வர் காப்பர் பாட்டம் வாண்டி தான் நான் வச்சுருக்கேன். அதில் தான் பண்ண முடியும். அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதில் முதல்ல ட்ரையாக எண்ணெயெல்லாம் விடாமல் இந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா உள்ளே வறுப்படுற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் போட்டு ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. நல்லா அது எப்படின்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும், கருப்பாயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா உள்ளே வறுப்படுற வரைக்கும் வைக்கணும். இல்லைன்னா கசப்பு வந்ததுன்னா அந்த ஊறுகாயே கொஞ்சம் கசந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் அது 2 எடுத்து தனியாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆறினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அதே வானலியில் 100 ml எண்ணெய் விட்டு, நான் கடுகு முதல்ல இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை, 2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து கொட்டணும். கடுகு பொடியெலாம் போட மாட்டேன். இது வெறும் கடுகு தாளிக்கிறது தான். அதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா இந்த துருவின மாங்காயை போட்டணும். போட்டு நல்லா வதக்கணும். அப்போ மாங்காய் போட்ட உடனேயே உப்பு மஞ்சள் பொடியை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு அந்த துருவல் தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கினா அதை நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த குழஞ்சி வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் தான் காரப்பொடி போடணும், முதல்ல போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடுத்தா. இப்போ வந்து பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். நல்ல ஓரத்தெல்லாம் எண்ணெயெல்லாம் வந்துடுது. இப்போ அந்த காரப்பொடி போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். ஏன்னா அந்த காரம் வந்து அதில் இறங்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெந்தயமும் பெருங்காயம் பொடி பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, கசந்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 கிளறிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன், அதை போடணும். போட்டாக்க இது எதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஊறுகாய்க்கு. ஆனால் மாங்காயோட புளிப்பு உப்பு காரெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்றா பைண்ட் ஆகி ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த சர்க்கரை தான். இது நான் பண்ணுற மெத்தடு. உங்களுக்கு பிடிச்சா பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்க. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி எல்லாரும் அவசியம் ட்ரை பண்ணணும். பாருங்க, இப்படி இந்த பார்த்தாலே இப்படி சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா உடனே. அதனால் எல்லோரும் அவசியம் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.